பார்த்தாள். சச்சரவுகளையும் சண்டைகளையும் பார்த்தாள். இன்று காலையில் நான் எழுந்தேன், கலகங்களையும் கண்ணீரையும் கண்டேன். இதுதான் நம் தலைமுறைகளாகிய நீங்களும் நானும் சந்திக்கும் சவாலான தீராத வன்கொடுமை. ஆம்தானே? நம் தலைமுறையில் நாம் ஏன் இப்படி சீரழிந்து விட்டோம் என்ற எண்ணம் என் மனதை வருடியது. என் நண்பர்களோடு நான் பள்ளி செல்லும் போது என்னை பாதித்த நான் கண்ட தீராத வன்கொடுமை உங்களுக்கு சொல்லவா? நான் என்னிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் கற்கும் கல்வியில் சமத்துவம் இல்லை என்று அறிந்தேன். நான் கற்கும் கல்வியில் சமத்துவம் இல்லை என்று அறிந்தேன். என்னை சுற்றி பலவிதமான ஏற்றத்தாழ் உள்ள பள்ளிகளை காண்கிறேன். பயிற்றுவிக்கும் முறையில் சமத்துவம் இல்லை என்பதை அறிகிறேன். பயிற்றுவிக்கும் முறையில் சமத்துவம் இல்லை என்பதை அறிகிறேன். நோய் நொடிகளை குணமாக்கும் மருத்துவமனையில் மகத்துவம் இல்லை என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நோய் நொடிகளை குணமாக்கும் மருத்துவமனையில் மகத்துவம் இல்லை என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சாதாரண வன்கொடுமைகள் இவைகள் இல்லை இல்லை, தீராத வன்கொடுமைகள். பூமி தாயின் வாழ்வா சாவா பிரச்சனைகளை சொல்லவா? விவசாயிகளின் விவேகம் வீரியமாக இருந்தாலும் விவசாய முறைகளும் உற்பத்திகளும் மிகப்பெரிய வீழ்ச்சியாகவே இருக்கிறது. வருவாய் இல்லாத விவசாயிகள், ஊதியம் இல்லாத உழைப்பாளர்கள், நேர்மை இல்லாத தலைமை என்று திரும்ப நிலைமை என்று நிலைமை என்று இதோடு விட்டுவிடலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் பெண்களுக்கு எதிரான அநீதிகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளும் கொள்கையில்லா அரசியல்களையும் ஒழுக்கமில்லா கல்வி கற்றல்களையும் நினைக்கும் பொழுது தீரான வன்கொடுமையானது என்றைக்கு தீருமோ என்ற அச்சம் என்னுள்ளே இருக்கிறது. நானும் என்னவென்று தெரியாமல் திக்குமுக்காடினேன். ஆகாயத்தை பார்த்து கத்தினேன். சீர்குலைக்கப்படும் பெண்மை, விலை பேசப்படும் குழந்தைகள், இலக்கில்லாத இளைஞர்கள் என்ற தீருமோ என்ற அச்சத்தை என்னுள் விதைக்கிறது. அந்த அச்சத்தை அறுத்தெடுக்க அடிப்படையில் நீங்களும் நானும் கீழ்ப்படிதலையும் நல் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பதே தலையாய கடமையாகும். வன்கொடுமை தவிர்ப்போம், வளமோடு வாழ்வோம்.